சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுனா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் நினச்ச மாதிரியே உள்ள கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இதை நினச்சி தாமரைக்கும் சாவித்திரிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இங்கே காமேஷ் பச்சைக்கு அதை விட சந்தோஷம். உடனே காமேஷ் பச்சையும் இங்கே வெளியே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி இவங்களை எல்லாருமே போட்டு தள்ள சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமேஷ் பச்சையுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே சாவித்திரியும் இல்லை மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியுமே திறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியவும் சாவித்ரி உள்ளே இருக்கா, இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு பதத்தில் இங்கே ராஜங்கமும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. சாவித்திரி கூப்பிடுறாங்க. ஆனால் சாவித்திரியும் தாமரை உள்ளே இருக்கவங்க ரெண்டு பேருமே சவுண்டு கொடுக்காம உள்ளே இருக்கிறத பார்த்த இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் மாமா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவங்க உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கும் மாமா, இந்த கதவை உடைச்சி அவங்கள வெளியே இழுத்துட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் சொல்கிறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வி தனம் இங்கே மலர்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருக்கும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்துச்சு. ஆனால் இதை இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அப்படி உள்ள என்ன தான் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் மலர் இங்கே தனம்னு சொல்லிட்டு மூணு பேருமே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அப்பா தாவுமே வந்து அடியே சிரிக்கி மகளே உள்ளே இருந்துக்கிட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது முகூர்த்துக்கு டைம் ஆயிடுச்சு, அது நல்ல நேரம் முடிய போகுது, வெளியே வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பா தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இங்கே சாவித்திரியும் ஆத்தா இராத்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சேதுவும் அப்பா என்ன ஆச்சுப்பா, உள்ளே எதனா இருக்குமா, என்ன ஆச்சுன்னே தெரியல, உள்ளே போனவங்க கதவு தட்டினா கூட என்னன்னு சொல்லிட்டு சொல்ல கூட மாட்டுறாங்க, உள்ளே என்ன ஆச்சுன்னே தெரியல, கதவை உடச்சிருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே அப்பத்தாவும் சேது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, சாமி கோயிலுக்குள்ளே வந்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவங்களே வெளியே வருவாங்க, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, அவங்களே வெளியே வருட்டு அவங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே சாவித்திரியும் மனசை தேத்திக்கிட்டு வெளியேயும் வராங்க கதவை திறந்து. இங்கே ரெண்டு பேருமே வெளியே வந்து நிற்கவும் உடனே காமேஷ் பிச்சை உள்ளே இருந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஈஸ்வரி இங்கே தாமரை கழுத்தை பார்க்குறாங்க. தாமரை கழுத்தை பார்த்ததும் அங்கே தாலி இருக்கிறத நோட் பண்ணிட்டு உடனே மாமா என்ன இது தாமரை உன் கழுத்தில் என்ன இது தாலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து தெரியாத மாதிரியே கத்தடாங்க. உடனே இதை பார்த்த இங்கே ராஜாங்கம் அப்பத்தா மோகனா இங்கே சேது தமிழ்ச்செல்வி தனம் மலர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. உடனே இங்கே அப்பத்தாவும் என்னடி பண்ணி வச்சுருக்கீங்க, இன்னும் இவ பாட்டுக்கு தாலி எடுத்து கட்டிக்கிட்டாலா, என்ன ஆச்சு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுக்கு ஒன்றும் புரியாமல் இங்கே சாவித்திரி கிட்டே கேட்குறாங்க. உடனே சாவித்திரியும் அம்மா அது வந்து நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, தாமரைக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லை, ஏற்கனவே அவங்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா, அந்த பையனை தான் நான் கட்டிப்பேன் இல்லைனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா. அதே மாதிரி நாங்கள் வெளியில் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன், அதுக்குள்ளே சாக முயற்சி பண்ணிட்டு இருந்தா, அதனால தான் காமேஷ் பிச்சையை கூட்டிகிட்டு வந்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி காமேஷ் பிச்சை இது சாதாரண ஆள் இல்லை, அவர் பெரிய பணக்காரர், அவரு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், அவரு அப்போலேருந்தே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அது எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கிட்ட சொல்லவும் உடனே அப்பத்தா அதை கேட்டுட்டு சாவித்திரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இத்தனை ஜனம் எல்லாருமே வந்துட்டு கல்யாணத்து வெறியும் மேடை வெறியும் மாப்பிள்ளை வந்து உக்காந்துட்டாரு, இப்போ ராஜாங்கத்துக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், ராஜாங்கத்துக்கு கலங்கம் பண்ணுற மாதிரி நீ ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, உன்னை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாக்கு. உடனே இங்கே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு இங்கே ராஜாங்கமும். உடனே இங்கே காமேஷ் பிச்சையுமே அங்கே உள்ளே இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததும் இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது, இந்த காமேஷ் பிச்சையை எங்கேயோ பார்த்துருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே யோசிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு டைம் கோயிலுக்குமே போயிருப்பாங்க, அந்த கோயிலில் இங்கே சேதுவுமே அவருக்கு பிச்சையுமே போட்டிருப்பாரு, அந்த ஒரு ஞாபகம் வந்துடுச்சு. உடனே இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு அப்போ தான் ஒரு யோசனையுமே வருது. அப்பா இவர் கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுத்துருந்தார்ப்பா, நான் அப்போ பார்த்தேன், இவருக்கு காசு போட்டுட்டு அன்னைக்கு படுத்து தூங்கிட்டு இருந்தார், நான் எழுப்பி இவருக்கு காசு கொடுத்துட்டு வந்தேன்ப்பா, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, இவர் ஒரு பிச்சை எடுக்கிற தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லிடுறாங்க. சேது சொன்னதை கேட்டதும் இங்கே ஈஸ்வரிக்கு சித்ராக்கு ரெண்டு பேருக்கும் பதட்டமாக இருக்க. உடனே இங்கே சாவித்திரி தாமரைன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. உடனே என்ன சொல்கிற சேது, இவரு இது பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரா, இல்லை சேது நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, வேற யாரோ பார்த்துட்டு நீ இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இவரு ரொம்ப பெரிய பணக்காரர், அதே மாதிரி இவர் வந்தாவே நான் இவர் பின்னாடி 5 கார் 6 கார் வரும், அதே மாதிரி இவர் பின்னாடி காட்ஸாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க,
தாமரையை அவர் ரொம்பவே லவ் பண்ணுறதுனால அவருக்கு இது தாமரையை பிடிச்சி போய் இப்போ தாமரையை கட்டி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய பணக்காரர். அதே மாதிரி தாமரைக்காக 1000 பவுன் வந்து கோல்டாகவே சிங்கப்பூரில் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் சேரீ வந்து தங்கத்திலே ஆர்டர் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே சாவித்திரி வந்து பணத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபம். இவங்க இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே சாவித்திரி, நீ எதுவுமே பேசாத, அதே மாதிரி நீ அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடாது, இந்த மாப்பிள்ளை கூடவே சேர்ந்து நீங்களும் எங்கேயாவது போயிடுங்க, மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இதுக்கு மேலே உன்னை இந்த வீட்டிலே நான் சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க, இது கட்சி ஆளுங்க, கட்சி தலைவி அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் தெரியுமா? இப்போ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது? அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டில் நான் என்ன பதில் சொல்லி அவங்கள சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியல அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் நின்றுக்கிட்டு இருக்க. உடனே எங்கள் அப்பத்தாவுமே, சாவித்திரி என்ன பண்ணி வச்சிருக்க? இங்கே ராஜாங்க பேருக்கு நீ ஒரு கழகத்தை உருவாக்கிட்ட. இதுக்கு மேலேயுமே நான் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. நான் என்னோட பொண்ணு எந்த தப்பு பண்ணாலுமே மன்னிச்சு வீட்டில் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலேயுமே என்னோட பையனுக்கு, என்னோட ராசாங்கத்துக்கு ஒரு இது கெட்ட பேர் உங்களால் வருதுன்னா நீங்கள் அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது. ராசாங்கம் சொன்ன மாதிரி மறுபடியும் நீ அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு இன்னையோட முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நீ எனக்கு பொண்ணும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இங்கே சாவித்திரிக்கு ரொம்பவே பாதாட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. உடனே ஈஸ்வரியும், ஆமாத்த, இவங்கள இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. அப்போவே நினச்சேன், இவங்க அப்போவே திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க ரூமுக்குள்ளே நாங்கள் போவேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ தான் புரிய வருது. இவ்வளோ பெரிய தில்லுமுள்ளு வேலை செய்கிறதுக்காக தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளையை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி கோயில் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார் அவர். அந்த மாப்பிள்ளையை போய் இங்கே தாமரை கட்டிகிட்டு இருந்திருக்கா. எனக்கு ஒன்றுமே புரியல, எதனால அங்கே தாமரை அவரை கட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்ற மாதிரியுமே இங்க ஈஸ்வரி சொல்லிட்டுறாங்க. உடனே இங்க அவன் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. உடனே இங்க ராஜாங்கமும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் நம்ம என்ன சொல்லி அவங்கள சமாளிக்கிறது? ஏன்னா அங்க எல்லாருமே வந்துட்டாங்க, அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே நின்றுகிட்டு இருக்காங்க. சேதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அங்க நின்றுகிட்டு இருக்க. உடனே தாமரை, நீ இப்படி ஒரு விஷயத்த இது பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் நைட்டு கூட வந்து உனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போனேன். அப்பா பார்த்த மாப்பிள்ளை ரொம்பவே நல்ல மாப்பிள்ளை. அதே மாதிரி நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அப்பா வந்து பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நீ அதெல்லாம் எதுவுமே கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுப்புன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நான் நைட்டு சொன்ன போதே நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த விஷயத்தை பற்றி நான் அப்பா கிட்ட பேசியிருப்பேன். ஆனால் நீ இது மாதிரி யார்கிட்டையுமே சொல்லாமல் எல்லாருக்குமே ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்துருக்குன்னா நீ இதுக்கு மேலேயுமே எங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்விக்கு ஒன்றுமே புரியாமல் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்விக்கும் இங்கே தனத்துக்கும் ஏற்கனவே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் என்ன விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காமேஷ் பிச்சையை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே தான் இங்கே சாவித்திரி தாமரைக்கும் இருக்குது. ஏன்னா ஒரு பிச்சைக்காரனை இங்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தாமரை வந்து கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் போகிறாங்க. அதே மாதிரி இங்கே ஈஸ்வரியும் அவன் பிச்சைக்காரன் சொன்னதும் உடனே இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ரொம்பவே பயமாகவும் ரொம்பவே பதட்டமாகவும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே காமேஷ் பிச்சையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் இங்கே சாவித்திரி தாமரை இங்க காமேஷ் பிச்சைன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.